Hi, my dear Bollywood people say the bad good morning. உலக மக்களே வணக்கம். இன்று பாரதியாருடைய நினைவு நாள். மகாகவி பாரதியார். ஆமாம், மகாகவி மட்டும் அவர் அல்ல, மாபெரும் தீர்க்கதரிசியும் கூட. சரிங்களா? இன்று அவருடைய நினைவு நாள். ஆமாம், இது புஸ்தகம் பார்த்தீங்கன்னாக்கா பிரபலமானவர்களின் பலங்களும் பலவீனங்களும் பலவீனங்களும். பாரதியாருடைய பலம் எல்லாருக்கும் தெரியும், பலம் எல்லாருக்கும் தெரியும், பலவீனம் யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அப்படியே படித்ததில் பிடித்தது இந்த புத்தகத்துக்குள்ளே போகலாம். இன்று பாரதியாரின் நினைவு நாள். ஓகேங்களா? மக்களின் கவிஞர் பாரதியார். சிதிஸ் மக்களின் கவிஞர் பாரதியார். சரிங்களா? ஓகே, அப்படியே வீடியோவில் போயிடலாம். திருநெல்வேலி எட்டயபுரத்து அரசரிடம் கணக்காளராக இருந்தவர் சின்னசாமி ஐயர். மகனும் தம்மை போல் கணக்கில் நிபுணராக வேண்டும் என்று விரும்பினார் தந்தை. மகன் சுப்பிரமணியனோ தமிழ் மீது ஆறா காதல் கொண்டவர். சரிங்களா? தமிழ் மீது ஆறா காதல் கொண்டவர். மகன் சுப்பிரமணியனோ தமிழ் மீது ஆறா காதல் கொண்டவர். அவர் கவிஞராக வேண்டும் என்பது காலத்தின் விருப்பமா, காளியின் விருப்பம்? அவர் கவிஞராக வேண்டும் என்பது காலத்தின் விருப்பமா? இல்லை, காளியின் விருப்பம். யார் தடுக்க முடியும்? மாற்ற முடியும்? யாரும் தடுக்க முடியாது, மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அப்படித்தான் உருவானார் பாரதியார். கலை மகளின் பூரண அருளை பெற்ற வீரக்கவி அவர். யாரு? கலைமகளின் கலைமகளின் ஆமாம், பூரண அருளை பெற்ற வீரக்கவி. சரியா, வாங்க அப்படி போகும். பாரதி காதலை பாடுகிற போது கண்ணனின் காதலன் என்று பாடினார். காதலை பற்றி பாடுகிற போது என்னவென்று பாடினார்? கண்ணன் என் காதலன் என்று பாடினார். அவர் மனிதர்களிடம் பொருள் வேண்டி பாடவில்லை. அவர் மனிதர்களிடம் பொருள் வேண்டி பாடவில்லை. காணி நில வேண்டும் பராசக்தி என்றும், நின்னை சில வரங்கள் கேட்பேன் என்றும் தாம் வணங்கும் சக்தியிடம் பாடினார். எப்படி பாடுறார் பாருங்க. காணி நில வேண்டும் பராசக்தி என்றும், நின்னை சில வரங்கள் கேட்பேன் என்றும் தாம் வணங்கும் சக்தியிடம் பாடினார். அவருடைய சாதிகள் இல்லையேடி பாப்பா, இல்லை எனும் கொடுமை உலகில் இல்லையாக வைப்போம். என்னது? சாதிகள் இல்லையடி பாப்பா, அப்புறம் என்ன? இல்லை எனும் அந்த இல்லை எனும் கொடுமை உலகில் இல்லையாக வைப்போம். இருக்கவே கூடாது. இல்லை என்கின்ற ஒரு சொல்லே இருக்கக்கூடாது, அது இல்லையாக இருக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், இல்லையாக வைப்போம் போன்ற பாடல்களில் அவரது சமத்துவ கண்ணோட்டம் தெரிகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை என்னது அழித்திடுவோம். என்னது? சகத்தினை, ஜகத்தினை. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்கிற போது அவருடைய மனித நேயம் தெரிகிறது. ஜகத்தினை, தனி ஒருவனுக்கு உணவு என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிறார். அப்போ அங்கே என்ன? அவருடைய அந்த தனி பெருமை தருகிறது, வெளிப்படுகிறது. நெஞ்சு பொறுக்குவது இல்லையே. என்னது? நெஞ்சு பொறுக்குவது இல்லையே. என்ன பொறுக்குதில்லை? நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலை கட்ட மாந்தரை நினைத்து விட்டாள் அப்படின்றார். எப்படின்றாரு? நெஞ்சு பொறுக்கதில்லையே, இந்த நிலை கட்ட மாந்தரை நினைத்து விட்டாள். மக்களை, ஆமாம், மக்களை நினைக்கும் பொழுது என்ன சொல்றாரு? நெஞ்சு பொறுக்கலையா இந்த இவங்களை நினைச்சா அப்படின்ற மாதிரி. நெஞ்சு பொறுக்கதில்லையே, இந்த நிலை கட்ட மனிதரை, இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் அப்படி பாடுறார். அவருடைய கீழ்மை கண்டு பொங்கும் நேர்மையை நமக்கு உணர்த்துகிறது. அவர் கீழ்மையாக பேசினாலும் அவருடைய நேர்மையை நாம் இந்த இடத்துல உணர முடியும். ஆமாம் ஆமாம், காக்கா பிடிக்காம, ஆமாம், அவங்கள வாழ்க்கை பேசாமல் இன்றைக்கி இருக்கிறானுங்க பாரு. ஆமாம், குவார்டர் பிரியாணி கொடுத்தா போதும், தோல் மேலே தூக்கி வச்சிங்கன்னு அமெரிக்காவுக்கே நந்து போடுவானுங்க. ஆமாம், அப்படிலாம் அவர் பேசலை. நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டாள் அப்படின்றார். நேர்மையான மனிதன் எப்பவுமே அப்படி தான் இருப்பான்.
அவர் ஒரு நேர்மையான மனிதன் தானே. என்னதான் கீழ்மையாக பேசினாலும் அதில் வந்து அவங்க அவர் அந்த அந்த இதயத்தில் வந்து அங்கே பொங்குது. என்னது பொங்குது? பொங்கி வழியுது. என்னது? நேர்மை பொங்கி வழிகிறது. அப்படித்தான். அங்கே பாருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஜெய பேரிகை கொட்டடா, ஜெய பேரிகை கொட்டடா, ஜெயமுண்டு பயமில்லை மனமே என்கிறார். ஜெய பேரிகை கொட்டடா, ஜெயமுண்டு அப்படின்றார். ஜெயம் ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? கொட்டு முரச வேண்டும். ஆமாம், ஜெய பேரிகை கொட்டடா, ஜெயமுண்டு பயமில்லை மனமே அப்படி சொல்கிறார். பாடல்களில் வீரம் கொப்பளிக்கிறது. ஒரு வீர கவி தானே, புரட்சி கவி தானே. எல்லாருமே உலகில் உள்ள எல்லோருமே ஆமாம் கவிஞர்கள், உண்மை கவிஞர்கள். அதாவது சோத்துக்கு இல்லாத எல்லா கவிஞர்களும் அப்படி தான். இந்த வைரமுது மாதிரி எல்லாம் ஊடு வாங்கி வச்சுக்கினேன், அரண்மனை வாங்கி வச்சுக்கினேன். இவர்களெல்லாம் கவிஞர்கள் அல்ல. உண்மையான கவிஞர் யார் என்றால் உண்ணுவதற்கு உணவு இல்லாமல், ஆமாம் குடும்பத்தை கூட கவனிக்க முடியாமல் சோறு தண்ணி இல்லாமல் வாழறான் பார்த்தி, அவன் தான் உண்மை கவிஞன். இயேசுனதாரி போல புத்தர் கூட மிகப்பெரிய அரசர் அவர். ஆமாம், எல்லாவற்றையும் திறந்து விட்டு பிச்சைக்காரெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞானம் வந்தது. ஆமாம், பொருளை வைத்து பொருளை நாம் நினைத்து பொருள் பின்னாலே ஓட வேண்டும் என்கின்றவனெல்லாம் அவன்லாம் கவிஞனும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. நான் தான் கவிஞன் தான், நான் அவனையும் ஏற்றுக்க மாட்டேன். ஆமாம், அந்த கவிஞன் சொல்லிட்டு சினிமா கினிமா அங்கே இங்கெல்லாம் சுற்றின்னு இருப்பானுங்க. எல்லாம் தயவு செஞ்செல்லாம் என் மூஞ்சி முகரை, ஆமாம் என் மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்துடாதீங்க, செத்துருவீங்க. அப்புறம் நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அவருடைய கீழ்மை கண்டு பொங்கும் நேர்மையை நமக்கு உணர்த்துகிறது. ஜெய பேரிகை கொட்டடா, ஜெயமுண்டு பயமில்லை மனமே, பாடல்களில் வீரம் கொப்பளிக்கிறது. சரி, அப்புறம் பாருங்க, பாரதி என்றால் நம்பிக்கை. பாரதினா சும்மா கிடையாது. ஆமாம், பாரதி என்றால் ஒரு நம்பிக்கை. தொலைநோக்கு கொண்ட கவிஞர் அவர். சாதாரணமான கவிஞர் அல்ல, தொலைநோக்கு கொண்டவர். தொலைநோக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன, 20 வருஷம் அப்புறம் என்ன, 30 வருஷம் அப்படி என்ன. நாஸ்டாமஸ்லாம் இருக்காங்க பார். நாஸ்டாமஸ், பொங்கு, பாபா வாங்கு, சாக்ரட்டிஸ், பேரறிஞர் சாக்ரட்டிஸுடைய சிஷியர்கள், இப்படி தொலைநோக்கு பார்வை கொண்டவர். ஆமாம், பரந்த மனம் கொண்டவர். ஆமாம், எல்லாவற்றையும் முற்போக்கு சிந்தனையுடன் பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் தான் பாரதி. பாரதி என்றால் நம்பிக்கை. தொலைநோக்கு கொண்ட கவிஞர். அவருடைய கனவுகள் பலித்து விட்டிருக்கின்றன. ஆமாம், சும்மா இல்லை. பாரதி கண்ட கனவுகள் எவ்வளவோ கனவுகள் பலித்திருக்கிறது. நானே அதை கண்டிருக்கிறேன். சரி, அவை நாடு மொழி மக்கள் பற்றிய ஆதர்சன கனவுகள். சாதாரணமாக அவர் எதை பற்றியும் கனவு, சோறு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, கப்பல் வாங்கலாமா என்று கனவுகள் அவர் காணுவது இல்லை. ஆதர்சன கனவுகள். யாரை பற்றி? நாட்டை பற்றி, மொழியை பற்றி, மக்களை பற்றி ஆதர்சன கனவுகள். இவன் என்ன ஆக போகிறான், ஏதாவது ஆக போகிறான், இப்படியே போனால் நாடு சுடுகாடு ஆகுமா, இல்லாத இப்போ ஒரு குடிகார நாடாக இருக்க, இப்படி போகுமா என்பதையெல்லாம் அவர் முன்கூட்டியே கண்டறிந்தவர், சொன்னவர், போராடினவர், பாடல்களாக இயற்றி மக்களுக்கு தந்தவர். அப்படிப்பட்டவர் தான் பாரதி. பாரதி ஒரு முறை திருநெல்வேலி சென்றிருந்தார். பாரதி ஒரு முறை என்ன பண்ணுறாரு, திருநெல்வேலிக்கு போகிறாரு. அவரை வரவேற்க நண்பர்கள் கூட்டம் கூடியிருந்தது. நண்பர்கள் கூட்டம் காத்திருக்கிறது அவரை வரவேற்பதற்காக. அவர்களில் கவிஞரிடம் மதிப்பு வைத்திருந்த டாக்டரும் ஒருவர். அவர் மேலே, பாரதி மேலே நட்பு கொண்ட தன்னுடைய நண்பர் ஒருவர். அவர் வந்து டாக்டர். அவர் என்ன பண்ணுறார் பார்ப்போம். டாக்டரும் ஒருவர். அவர் பாரதிக்கு பொருள் உதவி செய்ய எண்ணினார். ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறார். யார்? அந்த டாக்டர். அப்போது கணிசமான ஒரு தொகையை பாரதியின் கையில் கொடுக்க முற்பட்டார். ஒரு தொகையை பாரதி கைகளில் கொடுக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்? அந்த டாக்டர் நினைக்கிறார். அப்போது சற்றே நில்லும் என்றார் கவிஞர். ஆமாம், சற்றே நில்லும் அப்படின்றார். பணத்தை கொடுக்க வராரு. உடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவான், 4 பேர் பார்த்துருவாப்ப, பிள்ளாவில் கொடுப்பேன், இல்லை பெஜ்ஜேடியில் கொடுப்பேன், இல்லை பியூன் அங்கே இருப்பான், அவங்ககிட்ட போய் கொடுத்துக்கணும், அப்புறமா வாங்கிக்கலான்னுவான். அவர் அப்படி இல்லை. உடனே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆமாம், சற்றே நில்லும் அப்படின்றார். உறக்க அந்த குரல் சும்மா கணீர் என்கிறது வெண்கலை பாத்திரத்தை போல. அப்போது அப்படி சொல்கிறார். டாக்டர் உடனே திடுக்கிட்டு போகிறார். என்ன அந்த ஆள் கத்துறானே, நம்ம துடுக்குறு தான் வாங்கிட்டு போக வேண்டியதானே, ஏதோ விட்டுட்டு சற்றே நில்லும் அப்படின்றாரு. டாக்டர் பயந்து போயிட்டார். எங்கே ஒரு தட்டு கொண்டு வர சொல்லுங்கள் என்றார் கவிஞர். தட்டு வந்தது. உடனே கத்துறார். ஒரு தட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்றாரு. சரி, உடனே என்ன ஆகுது, பிளேட்டு வருது. அப்போ பணத்தை தட்டில் வையும் அப்படின்றார்.
பணத்தை தட்டில் வைங்க அப்படி சொல்கிறார். பணத்தை தட்டில் வையும், இரு கைகளாலும் தட்டை பற்றி கொள்ளும். பணத்தை தட்டில் வைங்க, ஆமாம், தட்டில் வச்சுட்டு அப்படியே உங்கள் 2 கைகளாலையும் என்ன பண்ணுங்க, அந்த தட்டை அப்படியே நல்லா பிடிங்க, கெட்டியாக பிடிங்க அப்படின்றார். பணத்தை தட்டில் வையும், இரு கைகளாலும் தட்டை பற்றி கொள்ளும் அப்படின்றார். கட்டளை இடுவது போல் கணீர் என்று சொன்னார் பாரதி. நல்லா கணீர் என்கின்ற குரலில் சொல்கிறார். டாக்டரும் அவ்வாறே செய்கிறார். டாக்டரும் அதே மாதிரி பண்ணுறார். ஆமாம், பணத்தை தட்டில் வச்சு தன்னுடைய 2 கைகளாலும் அந்த தட்டை ரொம்ப ஜாகிரதையாக பத்திரமாக ரொம்ப பயபக்தியோடு அப்படியே பிரித்து கொள்கிறார். டாக்டரும் என்ன பண்ணுறாரு, அவ்வாறே செய்தார். இப்போது இந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி? இப்போ நான் இந்த பணத்தை எடுத்துக்கிறேன். எப்படி? இப்போ நான் இந்த பணத்தை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று கம்பீரமாய் சொன்னபடி தாமே எடுத்துக்கொண்டார் பாரதி. ஆமாம், கம்பீரமாய். எப்படி? 4 பேருக்கு தெரியாமல் இல்லை, ஒளிஞ்சி இல்லை, லஞ்சம் இல்லை, இப்போ நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு மேலே இப்போ தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்போதும் கொடுக்கிற கை மேலும் வாங்குகிற கை கீழும் இருக்கும். எப்படிதான் எப்போதுமே கொடுக்குற கை எப்படி இருக்கும், மேலே இருக்கிறோம். வாங்குகிற கை எப்படி இருக்கும், கீழே இருக்கும். அது பிச்சைக்கார கை. எது பிச்சைக்கார கை? ஒருத்தவன் கொடுக்குறான், நீ வாங்குறேன்னு வச்சுக்கோ, பிச்சை தான் ஏன் வாங்குவான் ஒருத்தவன். பிச்சைக்காரன் பாரு கையை நீட்டின்னு இருப்பான். ஆமாம், அவன் கை கீழே இருக்கும். கொடுக்குறான் பாரு, அவன் கை மேலே இருக்கும். அப்படி அல்ல, பாரதிக்கு அது பிடிக்காது. பாரதி ஒரு சுயமரியாதை உள்ளவன், வீரம் உள்ளவன், புரட்சி மனிதன். எவங்கிட்டையும் போய் எச்ச சோறு வாங்கிட்டுன்ற ஒரு ஈனப்பிறவி அல்ல பாரதி. அப்போது எப்போதும் கொடுக்கிற கை எங்கே இருக்கும், மேலே இருக்கும். வாங்குகிற கை எங்கே இருக்கும், கீழே இருக்கும் அல்லவா. தம்முடைய கை தாழக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் தன்மான கவிஞர். தன் கை எப்பவுமே கீழ் நோக்கி இருக்கக்கூடாது. வாங்குகிற புத்தி பைபிளில் கூட இருக்குது. என்ன இருக்குது? கொடுப்பவனாக இரு, பெறுபவனாக இராது. பெறுபவன் மீன்ஸ் வாட்? பிச்சை எடுக்கிறான் ராஸ்கல், பிச்சைக்காரன் நாய். கொடுப்ப உயர்ந்த கை அப்படி மேலே இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறார் பாரதி, தட்டில் வைய, அதில் வைய. அப்போ தட்டில் வச்சா பணம் கொடுக்குறவன் கை கீழே இருக்கும். பணம் கொடுக்குறானே, அந்த தட்டில் வச்சிருக்கிறானே அந்த டாக்டர், அவனுடைய கை கீழே இருக்கிறது. இப்போ நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று கையை மேலே உயர்த்தி, தன்னுடைய கையை, பாரதி அவரின் கையை மேலே தட்டில் இருக்கிற அந்த தொகையை மேல் நோக்கி இருக்கிறது பாரதியின் கை, கீழ் நோக்கி இல்லை. பிச்சை எடுக்கலை, நானே எடுத்துக்கிறேன். இப்போ கூடிய பிச்சைக்கார பையன் நினச்சிங்கயா என்ன? நான் அப்படி கிடையாது. பணம் உண்டா இருக்கட்டும், நீ கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக கூட இரு, நீ புகழ்பெற்ற டாக்டராக கூட இரு. பட் என் கை கீழ் நோக்கி வந்து உங்ககிட்ட வாங்காது, மேல் நோக்கி தான் இருக்கும் என்று அந்த தட்டில் உள்ள பணத்தை தன்னுடைய கைகளை மேல் உயர்த்தி மேலிருந்து எடுத்துக்கொள்கிறார் மகாகவி பாரதி. சாதாரணமானவன் இல்லை பாரதி. ஓகேவா? ஸோ ஆமாம், இப்போது இந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று கம்பீரமாய் சொன்னபடி தாமே எடுத்துக்கொண்டார் பாரதி. ரைட்டா? ஸோ எப்போதும் கொடுக்கிற கை மேலும் வாங்குகிற கை கீழும் இருக்கும் அல்லவா. தம்முடைய கை தாழக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் தன்மான கவிஞர் பாரதி. இன்னைக்கு இருக்கிறாங்க திட்டு பசங்க, இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள்லாம் என்ன ஐயா கவிஞர்? கூட்டி கொடுத்து வாங்கி தூண்டுற திருட்டுன்னா இங்கே கவிஞர் செருப்பால் வச்சுடுவாங்க. நீங்கள் அங்கிட்ட எவனாவது கவிஞர் இவங்க அவன் இவன் அவார்டு வாங்கினேன், மயிலை வாங்கினேன், செருப்பு பிஞ்சிடுவான். என் ஷூ 3000 ரூபாய், வேணா 3000 ரூபா ஷூவால் அடிக்கிற வாங்கிக்கிறியா? கவிஞர்கள் கர்வம் பிடித்தவர்கள். உண்மையான கவிஞர் என்றைக்குமே பிச்சை எடுக்க மாட்டான், துட்டுக்காக எழுத மாட்டான், காசுக்காக எழுத மாட்டான், காசுக்காக எழுதி கண்டவனையும் கட்டவனாக மாற்ற மாட்டான். நீங்கள் எழுதுறதுனால எவ்வளோ இளைஞர்கள், வாலிப பெண்கள் இந்த சமூகம் சீரழிந்து கெட்டு நாசமாக போயிருக்கு தெரியுமா? தெரியுமாடா கவிஞர்களே, மேடை பேச்சாளனே, திருட்டு நாய்களே. பாரதி இருந்தான்னா உங்களுக்கு ஒன்று இருப்பான். நல்ல வேலை பாரதி இல்லை. சரி விடு. சரி, ஒரு சமயம் தூத்துக்குடியில் வாழ்ந்த நாவலர் சோமசுந்தர பாரதியை காண சென்றிருந்தார். அதாவது ஒரு சமயம் தூத்துக்குடியில் வாழ்ந்த நாவலர் சோமசுந்தர பாரதியை காண சென்றிருந்தார். பாரதி, அவர் சோமசுந்தர பாரதி, இவர் பாரதி. சென்றிருந்தார் பாரதி. நாவலர் பெரிய தமிழ் அறிஞர், இருவரும் நல்ல நண்பர். அவரும் ஒரு பெரிய அறிஞர், இவரும் ஒரு பெரிய அறிஞர்.
2 பேரும் அறிஞர்கள் தானே. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, பாரதி சோமசுந்தர பாரதியை பார்ப்பதற்காக எங்கே போகிறார், தூத்துக்குடிக்கு செல்கிறார். பாரதியாரை அன்புடன் வரவேற்று உபச்சரித்தார் யார், நாவலர். அன்புடன் வரவேற்றுனா பாரதியை எப்படி பாரதி நல்லா இருக்கியா, போறியா வரியா, அந்த மாதிரி அன்புடன் பாரதியை வரவேற்று உபசரிக்கிறார் யார், நாவலர். பாரதியாரின் மெலிந்து நலிந்த தோற்றம் கண்டு வருந்தினார். என்ன பாரதி இவ்வளோ மெலிசாயிட்டிய, அப்படியே நொடிந்து போயிருக்கிறாயே, மெலிந்து போயிருக்கிறாயே, ஓடா பெண் என்னாச்சு உங்க, அந்த மாதிரி பாரதியாரின் மெலிந்து நலிந்த தோற்றம் கண்டு வருந்தினார் யார், நாவலர். சில நாட்கள் தம்முடன் இருந்து செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். நாவலர் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். கொஞ்ச நாள் என் கூட இருந்துட்டு போ பாரதி அப்படின்றாரு. விருந்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தார். நண்பருக்கு புதிய சரிகை வேட்டி அங்கவஸ்திரம் தந்து உடுத்தி கொள்ள சொன்னார். யார், பாரதிக்கு வந்து அங்கவஸ்திரம் வேட்டி கீட்டிலாம் கொடுத்து போட்டுக்கோ. அவர் தான் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப மெலிந்து நலிந்து உடையெல்லாம். ஆமாம், ஏற்கனவே தெரியுங்களா, அவர் கோட்டுக்கு உள்ளார போட்டுக்கிற சட்டையில் ஆமாம் ஆயிரக்கணக்கான ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகளை மறைப்பதற்காகவே பாரதி கோட்டை போட்டு சுற்றி கொண்டிருக்கிறார் என்பது அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். பாரதியை அறிந்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கும். பாரதியை அறியாதவர்களை போய் நம்ம என்ன செய்யறது, சரி அது விடுங்க. சரி, அப்போது விருந்துக்கு பின் பாரதி வெளியில் சென்று வருவதாய் சொல்லி சென்றார். அப்புறம் அப்படியே சும்மா ஜாலியாக அப்படி வெளியில் ஒரு ரவுண்டு விட்டு வரட்டேன் அப்படின்ட்டு நண்பர்கிட்ட சொல்கிறார். விருந்துக்கு பின் பாரதி வெளியில் சென்று வருவதாய் சொல்லி சென்றார். அவர் மீண்டும் மாலையில் வந்தபோது அவருடைய தோளில் அந்த சரிகை மேலாடை இருந்திருக்கவில்லை. போய் அப்படியே போகிறார், காலையில் போகிறார், சரிகையெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக நல்லா புது மாப்பிள்ளை மாதிரி போனவர் சாயங்காலம் வீட்டுக்கு வராரு. எங்கே, நண்பர் வீட்டுக்கு, நாவலர் வீட்டுக்கு வராரு. வரும்போது அவர் நாவலர் கவனிக்கிறார், தோளில் இருந்த அந்த சரிகை அந்த சால்வையை வந்து காணவில்லை. அந்த சால்வையை காணவில்லை. ஸோ அப்போது என்ன ஆகுது கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் விருந்துக்கு பின் பாரதி வெளியில் சென்று வருவதாய் சொல்லி சென்றார். அவர் மீண்டும் மாலையில் வந்தபோது அவருடைய தோளில் அந்த சரிகை மேலாடை இருந்திருக்கவில்லை. அப்போது உடனே இவர் கேட்குறார், துண்டு துண்டு எங்கே சுப்பு அப்படி சொல்லி கேட்குறார். சுப்பிரமணியன் தான் அவர் பேர், அவர் செல்லம்மா சுப்பு அப்படி சொல்லிட்டு, துண்டு எங்கே சுப்பு அப்படி சொல்லிட்டு நாவலர் வந்து என்ன பண்ணுறாரு கேட்குறார். அப்போது கேட்கும்போது, சோமு என்னுடன் வா அப்படி சொல்லிட்டு சோமு, அதான் சோமசுந்தரம், அவர் பேர் சோமசுந்தரம்ல, அப்போ கூட்டினோம்மா, சோமு என்னுடன் வா அப்படி சொல்லி பாரதி வந்து என்ன பண்ணுறாரு, நண்பரை அழைத்து கொண்டு கடை வீதி பக்கம் சென்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, சோமு வாயன் என் கூட வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு, கூட்டின்னு கடை வீதிக்கு போகிறார். யார், பாரதி. அப்படி போகும்பொழுது அங்கே மூடி கிடந்த கடை வாசலில் ஒரு பிச்சைக்காரன் படுத்திருந்தான். அப்படியே கூட்டின்னு போகிறாரு. அப்போ அந்த கடை தெருவு, கடை வீதி, அங்கே ஒரு கடை, அது மூடி கிடக்குது. அங்கே ஒருத்தவன் படுத்து கிடக்குறான், அவன் ஒரு பிச்சைக்கார பையன். ஒருத்தவன் அங்கே என்ன படுத்துட்டு இருந்தான். அந்த முதியவனின் உடலை மூடி இருந்தது பாரதிக்கு நாவலர் கொடுத்த அங்கவஸ்திரம். போய் பார்த்தா தான் தெரியுது, சோமு கொடுத்த அந்த அங்கவஸ்திரம் வந்து. ஆமாம், பாரதி வெளியே போய் நல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு வரும்போது, வீட்டுக்கு வரும்போது அங்கே கடை வீதியாண்ட ஒரு கடை தெருவாண்டு முன்னால், கடை மூடி கிடக்கிற கடை முன்னால் ஒரு பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரன் வந்து குளூரில் கண்ணாம் போல இருக்குது. இந்த சால்வையை என்ன பண்ணிட்டாரு, ஆமாம் அந்த அங்கவஸ்திரத்தை அவனுக்கு போர்த்தி விட்டு இருந்தார். யார், பாரதி. அப்பேற்பட்ட ஒரு உத்தமர் பாரதி. பாரதியார் புதுச்சேரியில் கொஞ்ச காலம் வசித்திருக்கிறார். அப்போது அவரை தேடி நண்பர்கள் பலரும் வந்து விடுவார்கள். இலக்கிய அரசியல் விசாரணை நடக்கும். வீட்டு நிலைமை அறியாத பாரதி மனைவியை அழைத்து, இவர்களும் என்னோடு சாப்பிடட்டும் என்பார். ஆமாம், என்ன பண்ணுவார், வீட்டின் நிலைமை பற்றி கொஞ்சம் கூட அறிந்து இருக்காத பாரதி, ஆமாம் தன்னுடைய நண்பர்கள் வருவார்கள் போவார்கள், அரசியல் பேசுவார், இலக்கியம் பேசுவார், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, இவர்களும் என்னுடன் சாப்பிடட்டும் அப்படி என்று சொல்வார். ஆமாம், வீட்டு நிலைமை அறியாத பாரதி மனைவியை அழைத்து, இவர்களும் என்னோடு சாப்பிடட்டும் என்பார். ஒரு சமயம் வீட்டில் சுத்தமாக அரிசி இல்லை. அவருடைய மனைவி செல்லம்மாள் கொஞ்சம் அரிசி யாரிடமோ கடனாக வாங்கி வந்திருந்தார். முற்றத்தில் இருந்த அரிசியை பிடிவாதமாக
காக்கைக்கும் குருவிக்கும் இரைக்கத் தொடங்கினார் கவிஞர். உள்ளிருந்து வெளியே வந்த மனைவி ஏதும் சொல்ல தோன்றாமல் திகைத்து நின்றார். அப்படிதான் ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு, அந்த நண்பர்கள் வீட்டு சூழ்நிலையே தெரியாமல் எல்லோரும் சாப்பிட்டு வராங்க. ஆனால் வீட்டில் அரிசி இருக்காது, சோறு இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படி தான் ஒரு தடவை செல்லமாக என்ன பண்ணிட்டுக்குது, எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டில் தான் அரிசியிலே பருப்பிலையே, சரி கொஞ்சம் கடனாவது அரிசியாவது வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுது, வீட்டில் இந்த முற்றம் இருக்கிறதுல முன்னால் அங்கே வச்சுன்னுக்குது. இதை பார்த்து நம்மால் சும்மா இருப்பாரா, இவர் என்ன பண்ணிட்டாரு, வேறு செலமாக இல்லை, அது எங்கேயோ போயிருக்குது. இவர் பார்த்து ஒரு என்ன பண்ணார், ஆஹா அரிசி இருக்குது, ரைட்டு ஓகே ஜூட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அரிசியெல்லாம் அள்ளி காக்கை குருவிகளுக்கு உணவாக தந்து விட்டார். கடனாக வாங்கி வந்திருந்தார். முற்றத்தில் இருந்த அரிசியை பிடிவாதமாக காக்கைக்கும் குருவிக்கும் இரைக்கத் தொடங்கினார் கவிஞர். உள்ளிருந்து வெளியே வந்த மனைவி ஏதும் சொல்ல தோன்றாமல் திகைத்து நின்றார். வறுமையில் செம்மை, அதுவே கவிஞரின் வாழ்க்கை முறை. என்னதான் பசி பட்டினி என்றாலும் வறுமையை பற்றி எந்த ஒரு நல்ல கவிஞனும் சிறந்த கவிஞனும் மக்களுக்காக எழுதுகிறார்களே அவர்கள் கவலைப்படுவதில் செம்மை. வறுமையில் செம்மை. அதுவே கவிஞரின் வாழ்க்கை முறை. சரியா? இந்த ஒரு கவிஞர் மட்டும் அல்ல, எல்லா கவிஞர்களின் வாழ்க்கை முறையும் அப்படி தான் இருக்க வேணும். புரியுதா? கல்யாண மண்டபம் வச்சுன்னுக்கிறேன், புரியுதா? இதெல்லாம் தவறு. இப்போ அது சரி விடு, பணம் பின்னால் பணம் வேணும்னு வானுங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? சரி அதை விட்டுரு. வறுமையில் உடல் வாடினாலும் மனம் வாடாதவர் அவர். அவருடைய கவிதைகளில் வறட்சி இருக்கவில்லை. அவருடைய கவிதைகளில் வறட்சியே இல்லை. நகைச்சுவை வளம் இருந்தது, நகைச்சுவை காமெடி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. காலா உன்னை காலால் உதைப்பேன் அப்படின்வார். தைரியம். காலா என்றால் யார்? கடவுள் தானே. உன்னை காலால் உதைப்பேன் அப்படி என்கிறவர் அவர். காலா உன்னை காலால் உதைப்பேன் என்கிற அஞ்சாமை இருந்தது அவரிடம். அவரிடம் என்ன இருந்தது? அஞ்சாமை இருந்திருந்தது. மூட நம்பிக்கைகளை தகர்க்கிற, சமூக துரோகிகளை சாடுகிற பகுத்தறிவும் அறிவு துணிவும் பாரதியின் பலம். சாதாரணமான பலம் இல்லைப்பா இது. என்னது? மூட நம்பிக்கைகளை தகர்க்கிறான். மூட நம்பிக்கை அதை உடைத்து தகர்த்து எரிந்து சுக்கு நூறாக அடித்து நொறுக்குவதில் பாரதியை போல் சேர்ந்தவன் ஒருவனும் இல்லை. சமூக துரோகிகளை சாடுகிற பகுத்தறிவும் அறிவு துணிவும் பாரதியின் பணம். அதே மாதிரி சமூக துரோகிகள், அயோக்கியர்கள், திருட்டு பசங்க, முல்லை மாதிரி முடிச்சுக்கிறவன், அவனெல்லாம் சாடுகிற விஷயத்திலும் சரி. திட்டுதல பகுத்தறிவும் துணிவும் கொண்டவன் பாரதி. பாரதியை என்னையா செய்ய முடியும்? நான் 1000 ஜென்மங்கள் ஆனாலும் பாரதி தான். பாரதியை ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? ஓகேவா? அறத்துணிவு. அறத்துணிவு மீன்ஸ் வாட்? அறம், நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு அறம் நிறைந்த ஒரு துணிவு கொண்டவன் பாரதி. சரியா? அறத்துணிவும் பாரதியின் பலம். நாட்டு மேன்மைக்கு கனவு கண்டவர். வீட்டு பொருளாதாரம் பற்றி கவலை கொள்ளாததும் குடும்பத்தில் போதிய அக்கறை காட்டாததும் அவருடைய பலவீனம். பாரதியுடைய பலவீனம் என்று பார்த்தால் குடும்பத்தை கவனிக்காதது, ஊட்ட பார்க்காதது, வீட்டுக்கு தேவையானதை செய்யாதது, பொருளாதாரம் பற்றி சிந்திக்காதது என்பது அவருடைய பலவீனம் என்கிறார் இந்த எழுத்தாளர், இந்த புத்தக எழுத்தாளர். சரிங்களா? அதாவது என்ன எழுதுகிறார் பாருங்க. நாட்டு மேன்மைக்கு கனவு கண்டவர் பாரதி. ஆனால் வீட்டு பொருளாதாரம் பற்றி கவலை கொள்ளாததும் குடும்பத்தில் போதிய அக்கறை காட்டாததும் அவருடைய பலவீனம். சொல்லும் செயலும் ஒன்றென கொண்டு சுயத்தை இழக்காமல் வாழ்ந்த கவிஞர் பாரதி. சொல்லொன்று செயலொன்று கிடையாது. வாக்குறுதி தந்து விட்டால் தந்தது தான். சொல்லொன்று செயலொன்று கிடையாது. அந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு கவிஞன் பாரதியை நாம் இழந்து விட்டதாக யாராவது எண்ணுவீர்களே ஆனால் அது தவறு. அவர் பாரதி ஒரு நாளும் இப்பூவிலகை விட்டு அகலவில்லை, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப பேர் மனதில் வாழ்ந்துருக்கிறப்ப என் மனசுலலாம் வாழ்ந்துன்னு இல்லையா? அப்படித்தான். பேசுனாதர்
வாழ்ந்து கொண்டு இருக்கவில்லையா? எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டு இருக்கவில்லையா? அப்படி தான். ஸோ அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட், இன்று பாரதியுடைய நினைவு நாள். அதனால் சரி பாரதியை பற்றி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிடலாமே அப்படி என்று நினைத்தேன். பாருங்கள், பிடித்திருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம், இட்ஸ் யோர் வில் அண்ட் விஷ். இது கம்பல்சரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தா பாரு, பார்க்காதுனாப்பா